பிசினஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கோடம்பாக்கம் டு டி நகர் போற வழியில இருக்கிற சுகன்யா நர்சரி கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். சோ எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க மரம் வளர்க்கறது ரொம்பவே நல்ல விஷயம், ஏன்னா அது நம்ம ஃபியூச்சர்ல வர சங்கதிகளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ செடிகள் வந்துட்டு அவ்வளவு வகை இருக்கு. இன்டோர் பிளான்ஸா இருக்கட்டும், அவுடோர் பிளான்ஸா இருக்கட்டும், நிறைய இருக்கு. அதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். உள்ள போய் பார்த்தலாமா? ஆனா இப்ப நர்சரி கார்டன் அப்படின்னாவே வந்துட்டு இப்ப மேக்ஸிமம் இன்டோர் பிளான்ஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு சிட்டில வெளியில வந்துட்டு வச்சு மரம் வளர்க்க முடியாது, நாங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி இன்டோர் பிளான்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்ப நம்ம கடையில என்னென்ன பிளான்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க? நம்ம கடையில் இண்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரிக்கா ஃபார்ம்லேருந்து இருக்குது. அரிக்கா ஃபார்ம், அக்லீனியம், ஸ்பைடரு, லிப்டிக் பிளான்ட் இருக்குது, ரெசினா இருக்குது, அப்புறம் ஸ்னேக் இருக்குது, லப்பர் பிளான்ட்டு, நிறைய வெரைட்டிங்க நிறைய இருக்குமா. உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகே, இப்போ அவுட்டோர் பிளான்ட்ஸ் வெளிய வச்சு வளர்த்தலாம், அந்த கொடியா போற மாதிரியான செடிகள் என்னென்ன இருக்குடா? கொடியில் வந்து மணி பிளான்ட் இருக்குது, ஆஸ்பாரிசம் இருக்குது, ஓகே, அப்புறம் டோட்டல் லைன் இருக்குது, ஓகே, அப்புறம் ஸ்பைடர் இருக்குது, நிறைய கீரை வெரைட்டிங்கெலாம் இருக்குது வேறு. அதெல்லாம் கொடி வெரைட்டி. ரோஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பெங்களூர் ரோஸு, பன்னீர் ரோஸ், நாட் ரோஸு இருக்குது, சாமந்தி இருக்குது. எல்லாம் அவுட்டோர் பிளான்ஸ் தான் ஒரு பூவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் டச்மினா இருக்குது, துளசி, செம்பருத்தி, இது எல்லாம் அவுட்டோர் பிளான்ஸ் தாங்க. ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ சிட்டியில் இருக்கவங்க வெளியே உள்ள வச்சு தான் வந்துட்டு நிறைய செடிகள் வந்துட்டு வளர்க்குறாங்க. இப்போ ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தோட்டமே வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்பேஸாக வந்து தோட்டத்துக்கு வந்து விட்டுருப்பாங்க. ஒருத்தவங்க வீட்டில் செடி வளர்க்குறது எவ்வளோ முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய முக்கியமான விஷயமா, அதில் ஆக்சிஜனே கிடைக்கும். ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு ஆக்சிஜன் இருக்குது. ஒரு பூ வெரைட்டியில் வந்து நமக்கு பூ வெரைட்டியும் கிடைக்கும். ஒரு மரத்தை வச்சிங்கன்னா கூட அதில் ஆக்சிஜன் இருக்குது. குங்கும மரம், பூச மரம், அரச மரம், வேப்ப மரம், இது எல்லாத்துலேயும் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மருந்தாகவே இருக்குது. ஆமாம், இப்போ இன்சுலின் இருக்குது, ரணகல் இருக்குது, வயிற்றுல கிட்னியில் அதுக்கு ரணகல் இருக்குது, சுகருக்கு இன்சுலின் இருக்குது. அந்த நிறைய வெரைட்டி இருக்குமா. வெத்தலை, கற்பூரவள்ளி, குழந்தைங்களுக்குலாம் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஓகேங்கண்ணா, இப்போ வந்துட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸாகவே வந்துட்டு செடி கொடுக்கறது, இல்லை வந்துட்டு விதை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு பெரும்பாலுமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க? கண்டிப்பாம்மா, எல்லாம் நிறைய பண்ணுவோம். அதெல்லாம் பல்க் ஆர்டர் தான். இப்போ கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் தான் நிறைய எடுக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ இன்டோர் பிளான்ஸே கிஃப்டாவே கொடுக்குறாங்க. ஏன்னா வெளியில வளர்க்க முடியலன்ட்டு உள்ள இது பண்றாங்க. இப்போ ஒருத்தவங்க செடி வளர்க்க வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு வந்துட்டு புதுசு, எனக்கு மண்ணு எப்படி நோண்டி வந்துட்டு செடி வைக்கணும்ன்ற ஐடியா கூட இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு செடி எப்படி வந்துட்டு என்ன சொல்றது நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேம்மா, ஒண்ணுமே இல்லம்மா, இது சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல மண், செம்மண், ஆட்டு, இது மாட்டு, மூணுமே கலந்து கொஞ்சம் டிஏபியும் கம்போஸ்டும் போட்டு நீங்கள் தொட்டியில் போட்டு வச்சிட்டிங்கனாலே சன்லைட் படுற மாதிரி பூச்செடி, பூவை பொறுத்த வரைக்கும் வெளியில் வைக்கிற செடியோ சன்லைட் பட்டால் நல்லா பூவும் பூக்கும். உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டாம். நார்மலாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது போதும். ஓகே, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஓடு, இந்த வெங்காயத்தோடு எல்லாம் வந்துட்டு செடியில கொட்டுவாங்க. அது வந்துட்டு ஒரு உரம் மாதிரி செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது எல்லாமே உண்மைதானா? உண்மைதாம்மா. அதெல்லாம் ரோஸுக்கெல்லாம் போடலாம். ரோஸை பொறுத்த வரைக்கும் ரோஸுக்கு போடலாம். மற்ற செடிக்கெல்லாம் வந்து போட்டால் கொசு தான் வரும். அதனால நிறைய இது வரும். அதனால ரோஜாக்கு மட்டும் போட்டால் நல்லா இருக்கும். ஓகே, நீங்க சொன்னீங்க கொசு வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ பிளான்ட் வளர்க்கறதுக்கு வந்துட்டு பயப்படுற பெரிய ரீசன் என்ன, வீட்டுல குழந்தைங்க இருக்கு, பூச்சேது வந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் வந்துட்டு நிறைய பேர் செடியை வளர்க்கறது இல்லை. ஸோ இப்போ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான சஜஷன் கொடுப்பீங்க? அவங்க தண்ணி பராமரிப்பு கரெக்டா வச்சீங்கன்னா அந்த செடியும் நல்லா வளரும், அவங்களுக்கும் கொசுவும் வராது. வெயில் படுற இடத்துல நல்லா 2 வேளை கூட தண்ணி ஊற்றலாம். லைட்டா ஒரு 1 hour வெயில் பட்டுனா ஒரு நாளைக்கு
லைட்டா ஊத்துனா போதும். ஓகே. இப்போ ஒரு 1 வீக் வந்துட்டு வெக்கேஷன் போறாங்க. இப்ப என்னால தண்ணி ஊத்த முடியல. எனக்கு யாருமே வந்துட்டு பக்கத்து வீட்லயோ இல்ல யாரும் வந்து தண்ணி ஊத்த மாட்டாங்க அப்படிங்கும்போது, எப்படி ஒரு செடி ஒரு 1 வீக் ஒரு 10 நாள் வந்துட்டு நம்ம என்ன சொல்றது தண்ணி ஊத்தாம சன்லைட்ல எடுத்து வைக்காம எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குமா, அதுக்கு வந்து 10 நாளைக்கு வராது. ஒரு 5 நாளைக்கு வேணா வாட்டர்ல தண்ணி ஹோல்ஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னிக் இருக்கு. இருக்கு. ஓகே. அதுல அந்த அந்த வாட்டரை பண்ணி இது பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கு அதுல சொட்டா வந்துட்டு இருக்கும். ஓகே. மற்ற 1 வீக் 10 டேஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. அதுக்கு இன்னும் நல்லா வாட்டர் போட்டு அந்த மாதிரி பண்ணணும். ஓகே. நான் இப்போ ஒரு செடி வளர்க்கறது அப்படிங்கறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது விதையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு செடியா முளைச்சு வர்றதுக்கான பாக்குற பொறுமை வந்துட்டு இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இல்ல நாங்க வச்ச செடியே வந்துட்டு வளரல அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ இப்ப அந்த மாதிரி வளராமே இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி வளரலன்னு சொல்றவங்களுக்கு வந்து கம்போஸ்ட் இருக்கு, பொட்டாசியம்லாம் இருக்குமா, அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்கன்னா அந்த இடத்துல செடி நல்லா வளரும். இவங்க வந்து வேற மண்ணை போட்டோ களிமண்ணோ இதெல்லாம் மண்ணை போட்டாங்கன்னா வளராதுதான். ஓ. இல்லைன்னா அந்த இடத்துல வெயில் படாத இடத்துலயே அவங்க வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் செடியை நம்மளும் அதையும் ஒரு இதுவா பார்த்து தான் நம்ம நவுத்தி வைக்கணும். ஒவ்வொரு இடத்த மாத்தி வச்சோம்னா நல்லா வளரும். ஓகே. நான் இப்ப நிறைய பேர் வந்துட்டு மொட்டை மாடி தோட்டம் வந்துட்டு அவங்க வீட்லயே வந்து வச்சிருப்பாங்க. ஒரு தக்காளியா இருக்கட்டும், ஒரு வெண்டைக்காய், கருவேப்பிலை, அவங்க வீட்டுக்கு அவங்க சமையலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வீட்லயே அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான செட்டப் ஏதாவது நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? இந்த மாதிரி அந்த கிரீன் ஷீட் எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி தருவீங்களா? கொடுக்கலாமா, ஓகே. அதுக்கு கொடுக்கலாம். அவங்க மாசத்துக்கு 1/4 கிலோ 1/2 கிலோவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க அதுக்கான 15 நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் உரம் போடணும், பொட்டாசியம்லாம் போடணும். எம்சன் சால்ட்ல கொஞ்சம் இந்த கீரை விதைக்கெல்லாம் எம்சன் சால்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கரண்டில அப்படி போட்டாங்கன்னா கீரையும் 15 நாள்லயே கீரையும் இது பண்ணலாம். ஓகே. எங்களுக்கு என்னென்ன செடி ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க அப்படிங்கறத காட்டுறீங்களா? காட்டலாம். ஆனா இது என்னன்னா கலரே வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் கலரா இருக்கு இலையே. இது ரெட் கலர் அக்லேனியமா. ரெட் கலர் அக்லேனியம். நல்ல இன்டோர் பிளான்ட். நீங்க ஒண்ணு வச்சாலே பக்கத்துல ரூட் வரும். ஆமா. இதுக்கு ஜாஸ்தி தண்ணி வேண்டாம். 2 நாளைக்கு ஒரு தடவை லைட்டா ஸ்ப்ரே பண்ணா போதும். ஓகே. அதே மாதிரி ஃபுல் கோகோபெட்ல தான் இருக்கும் இது. அப்படி. ஓகே. நீங்க ஜாஸ்தி தண்ணி ஊத்திட்டாலோ இந்த இடம்லாம் பழுத்துரும். அதனால ஜாஸ்தி தண்ணி வேணாம். 2 நாளைக்கு ஒரு தடவை ஊத்துனா நல்ல இன்டோர் பிளான்ட். ஓகே. நான் இப்ப இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்கு மேல வளரும் தானே? நல்லா வளரும். இப்போ இது வந்துட்டு பெரிய தொட்டில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? மாத்தலாம். இன்னும் கொஞ்சம் ரூட்லாம் வந்தவனே மாத்திக்கலாம். வந்துட்டு இந்த இதுல போய் வாங்கிட்டு போய் வச்சிருவாங்க. இது வளர்ந்த ரூட் என்ன சொல்றது வேர் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய தொட்டில மாத்துறது ரொம்ப டிஃபிகல்ட்டா வந்து யோசிப்பாங்க. எப்படி மாத்துறது, ஒருவேளை எடுத்துட்டா செத்துருமோ அப்படிலாம் யோசிப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க டேமேஜ் பண்ணாம வந்து எடுக்கணும்னா ஒரு 4 அமுக்கிட்டு இதை கவுத்தீங்கன்னா அப்படியே வரும். ஓகே. நீங்க அதுல இருந்து ரூட்டை தனியா கூட பிரிச்சு கூட வைக்கலாம். ஓகே. வைக்கலாம். நீங்க அப்படியே பாட்ல மாத்தினா கொஞ்சம் கோகோபெட் போட்டுட்டு நீங்க அப்படியே வைக்கணும். இது மாதிரி டிஃபரெண்டா வேற என்ன இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கு? கிரீன் கலர் அக்லேனியம். ஓகே. கிரீனும் ஒயிட். ஒரு டிஃபரெண்ட் பேர் ஃபாரின் பிராண்டட் நினைக்கிறேன் இதெல்லாம். இது லிப்டிக் பிளான்ட். என்ன பிளான்ட்? இது லிப்டிக் பிளான்ட். ஆக்சிஜன் பிளான்ட் இது. ஓ அப்படியே. இது வச்சா ஆக்சிஜன் இதாகும். ஆமா. இது நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம். ஓகே. இப்ப நிறைய சொல்லுவாங்கல வீட்டுக்குள்ள இந்த இடத்துல வந்துட்டு செடி வைக்கலாம், இந்த ரூம்ல வந்துட்டு இந்த செடி வைக்கலாம், ஹால்ல இந்த செடி வைக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா நிறைய இருக்குமா அதே மாதிரி? ஓ இதெல்லாம் வந்துட்டு ஹால்ல வைக்கிற மாதிரி. ஹால்ல வைக்கிறது. இது ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட். ஓகே. நான் பாத்துர்க்கேன் நிறைய இடத்துல. இது ஸ்னேக் பிளான்ட். இது ஸ்மால். இது பக்கத்துல இது லென்த் போகாது. இது சின்னதாவே இருக்கும். ஓகே. இது வளர்ந்தாலும் சின்னதாவே வளரும். ஆமா ஆமா. பக்கத்துல வரும். ஓகே. இப்போ அந்த மாதிரி இதுல பெரிய சைஸ் வச்சிருக்கீங்களா? இருக்குமா பெரிய சைஸ். இதுல பெரிய சைஸ். ஓகே. இது வந்துட்டு இன்னும் ஹைட் போகுமா இல்ல இதுதான் இதோட லாஸ்ட்? இன்னும் ஹைட்டா 2 அடிக்கு ஹைட் வளரும். பக்கத்துல ரூட்ஸ் வந்துட்டு வளரும். ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கூட வச்சுக்கலாம். நல்லா வைக்கலாம். சன்லைட் இதெல்லாம் எடுத்து வெளிய சன்லைட் தேவலமா. ஓகே. நீங்க ஜாஸ்தி தண்ணி ஊத்திக்கிட்டா கொஞ்சம் வெளியில வெயில்ல வச்சு வைக்கலாம். அதே மாதிரி ஃபுல் இன்டோர்ல வச்சிட்டீங்கன்னா வீக்லி 1 டைம் மட்டும் 1 hour மட்டும் வெளியில வச்சா போதும். ஓகே. இப்போ நீங்க நிறைய உரங்களும் வந்துட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் எதுக்கு போடணும்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படியே வாங்க. உரங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். வெர்மிக் கம்போஸ்ட். இது எதுக்கெல்லாம் போடலாம்னா? இதுல வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது மண்புழு முட்டைங்க எல்லாம் இதுல நிறைய இருக்கும். ஓகே. மண்புழு முட்டைகள். இது தண்ணி பட்டதுன்னா அந்த மண்புழு எல்லாம் வெடிச்சு மண்புழு உருவாகும். ஓகே. இது நம்ம செடிக்கு எப்ப
செடிக்கு வந்து மண்புழு இருந்தாலே நல்லா வளரும். நல்லா வளரும். ஆமா, ஓகே. இது வீட்டுக்குள்ள வைக்கிற செடிங்களுக்கு போடலாமா இல்ல லைட்டா போடலாமா? லைட்டா போடலாம்? அதுல இருந்து புழு வீட்டுக்குள்ள வந்துடாதா? நிறைய பேர் கேக்குற இதுதான், வெளியில வந்துருமோ அது பயமா இருக்கோ சொல்லுவாங்க. ஆனா அது மண்ணை விட்டு வெளியில வரவே வரவே வராது, வராது. உள்ளே தான் இருக்கும். ஓகே. ஆனா இது இருந்தாதான், மண்புழு இருந்தாதான் ஒவ்வொரு செடிக்குமே ரூட் வரும் உங்களுக்கு, ஓ, பூவும் பூ. செடி நல்லா வளரும். ஆமா, செடி ஓகே. நல்லா இது பேர் என்ன சொன்னீங்க? வெர்னிக் கம்போஸ்ட். வெர்னிக் கம்போஸ்ட். இது வீட்டுக்குள்ள இருக்க செடிக்கும் போடலாம், வெளியும் போட்டுக்கலாம். இது மண்ணை விட்டு வெளியே வராது. ஒருவேளை புழு வெளியே வந்துருமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவையே இல்ல. அதேதான் வரும். ஓகே. இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கீரை வெஜிடபிள் கீரை விதைக்கெல்லாம் இதை நல்லா யூஸ் நல்லா பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். நீங்க 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இவ்வளவு மருந்து வந்து நீங்க காட்டுறீங்க. முன்னாடி எல்லாம் வந்துட்டு எந்த மருந்துமே போடாம செடிகள்லாம் வந்துட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு கெமிக்கல் போட்டு நம்ம ஒரு செடியை வளர்க்க வைக்கிற மாதிரி தானே? அது கெமிக்கல் எல்லாம் எதுவுமே இல்லம்மா. ஓகே. அது மண்புழு முட்டைங்க மட்டும்தான். ஓகே. கெமிக்கல்ன்றது இன்னும் நிறைய இப்ப புது வெரைட்டி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே. அது நம்ம யூஸ் பண்ணல இது வரைக்கும். இந்த இது இதுதான் எதுவுமே கெமிக்கல் எதுவுமே இல்ல, வெளியில கெமிக்கல் எதுவுமே இல்ல. இதுதான், இது யூரியா. யூரியா. இது யூரியா. யூரியா. ஓகே. இது வந்து கீரை விதைக்கலாம், லைட்டா தென்னை மரத்துக்கு இதுக்கெல்லாம் போடுவாங்க. போடலாம். தண்ணில கலந்து இது எம்சன் சால்ட். ஒரு சால்ட். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க, அவ்வளவு நிறைய போட மாட்டாங்க, கொஞ்சம் 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 போடுவாங்க. ஓகே. அதுல ரவுண்ட் ரவுண்டா இது வச்சிருக்கீங்க. இது கல்லுமா. கல்லு. ஆமா. நான் கூட இதுவும் ஏதோ விதையோ என்னது ஏதோ மருந்தோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். இது வந்து கல்லு. ஓகே. அந்த டெக்கரேஷனுக்காக செடிகளுக்கு வைக்கிறது கல்லு. இது வந்து டிஏபி. என்ன சொன்னீங்க? டிஏபி. டிஏபி. இது ரோஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஏபி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 போட்டாதான் உங்களுக்கு நல்லா பூ பூக்கும். பூ பூக்கும். ஓகே. வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு. புண்ணாக்கு. ஓகே. இது வந்து பூச்சி மரத்துலயோ செடிங்கள்லாம் பூச்சி மண்ணுல பூச்சி வந்ததுன்னா இத போட்டோம்னா பூச்சி வராது, பூலாம் நல்லா பூக்கும். இதுவும் பூ போட்டா பூக்கும். ஓகே. இது வந்துட்டு இதனால வேப்பத்தினால ஆனது. பாட்டிங் மிக்ஸ்னு வாங்கும். இது வெறும் இத மட்டும் போட்டு செடி வைப்பாங்க. இது மட்டும். ஆமா. ஓகே. இது மட்டும் போட்டு நம்ம செடி வச்சா வளரும். அதான் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வைக்கறாங்கல, இத மட்டும் போட்டு செடி வைப்பாங்க. மண்ணு தேவையில்ல இது. ஓகே. பாட்டிங் மிக்ஸ். ஆனா இந்த மூங்கில் மரங்கள்லாம் இப்ப நிறைய இடத்துல வந்து பாக்குறோம். ஆபீஸ்ல டேபிள்லயா இருக்கட்டும், வீட்ல வந்துட்டு ஒரு டெக்கரேஷனுக்குலாம் வந்துட்டு இது வச்சிருக்காங்க. சோ இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது வீட்ல வச்சு? இது இப்ப நிறைய பேர் வந்து பழுத்து போகுது, அழுகிடுது நிறைய பேர் சொல்றாங்கம்மா. இதுல வந்து நம்ம தண்ணி ஜாஸ்தி ஊத்தவே கூடாது. ஓகே. இது ஜெல்லு போட்டு வச்சீங்கன்னா கூலிங்காவே இருக்கும். ஜெல்லுனா எந்த மாதிரி ஜெல் சொல்றீங்க? கடையிலேயே விக்குதுமா. அப்படி கடையில வந்து கிடைக்கலன்னா நம்ம கத்தாழையில வருது பாத்தீங்களா, ஆமா. அந்த ஜெல்ல கட் பண்ணி போட்டா கூட கூலிங்கா இருக்கும். ஜாஸ்தி தண்ணி ஊத்தணும். அந்த ரெட் கலர் கோடோட தண்ணி ஊத்திட்டோம்னா போதும். சில பேர் இதுவரையும் ஊத்தி அது வரைக்கும் ஊத்துனாதான் பழுத்துரும், அப்படியே அழுகிடும். ஓகே. அதனால நம்ம இதுவரையும் ஊத்துனாவே போதும். ஆமா, அது ட்ரை ஆகும்போது கொஞ்சம் ஊத்துங்க, அவ்வளவுதான். ஓகே. இது வளருமாங்களா இந்த செடி? நல்லா வருமா, லென்த்தாவே வரும். லென்த்தா வளரும். ஓகே. நல்லா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இது வந்துட்டு டெக்கரேஷன் கப்ஸ் மாதிரி வந்துட்டு வச்சிருக்கீங்க. இப்போ வந்து இதெல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக்ல இருக்கு. இதுல வந்துட்டு மண்ணு வச்சா செடி வெயிட் ஆக இதுல தாங்குமா? நல்லா, அதெல்லாம் தாங்குமா. சின்ன பிளான்ட் தானே வைக்கிறோம். சின்ன பிளான்ட் தான் வைக்கிறோம். இது எல்லாமே வந்துட்டு செடி எல்லாமே வைக்கிறதுக்கான செடி வைக்கலாம். இது ஆங்கிள் பாட்டு. ஓகே. ஆங்கிள் பாட்னா நீங்க மேல தொங்க விட்டுக்கலாம். அந்த மாதிரியான பாட் இது. நல்லா இருக்கு. இதுலயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல வச்சிருக்காங்க. சோ இந்த பக்கம் வந்துட்டு செராமிக்ல வச்சிருக்கீங்க. செராமிக்னாவே வந்துட்டு ஒரு பயம் இருக்கும், உடஞ்சிருமா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கும். சோ வீட்டுக்குள்ள வைக்கும் போது இது எல்லாமே வந்துட்டு அழகா இருக்கும். இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது? இதுல நடுவுல ஹோல்லாம் வேற இருக்கு. இது கீழே பிளேட் வச்சுக்கலாமா. இது நிறைய பேர் இப்ப வந்து செராமிக் தான் யூஸ் பண்றாங்க. கேக்குறவங்க எல்லாருமே செராமிக் தான். ஓகே. அதுலயே நிறைய இருக்கு. புத்தா வெரைட்டி இருக்கு, எலிஃபண்ட் வெரைட்டி எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே. ஆனா இந்த செடி என்னன்னா வித்தியாசமா இருக்கு. ஒரு மாதிரி இது பச்சையா இருக்கு, இது ஒரு பச்சையா இருக்கு. இது பிளாக். இதுவுமா இதுவும் கிரீனா இருக்கு, இப்ப பிளாக்கா மாறிடும். இந்த மாதிரி இதுவும் மாறிடும். ஆமா, மாறிடும். இதுலயே 2 வெரைட்டி, கிரீன் தனியா இருக்கு, இது கிரீன், இது பிளாக். ஓகே. இது ஜிஜி. இதுமே வந்து நமக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் நல்ல பிளான்ட். ஓகே. நமக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். ஓகே. இப்போ இது நம்ம பெட்ரூம்ல எல்லாம் கூட வச்சுக்கலாம். நல்லா வைக்கலாம். ஓகே. இது வளருமாங்கனா இந்த செடி? இன்னும் பக்கத்துல வளரும், நீட்டாவே பெருசா வளரும். மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இல்ல. ஓகே. சும்மா தண்ணி மட்டும். ஆமா, 2 நாளைக்கு ஒரு தடவை ஊத்தணும். ஜாஸ்தி ஊத்தினா இதுவும் ஒரு மாதிரி பழுத்துடும். ஆமா, பழுத்துடும். ஓகே. இதுவும் பார்க்கவே அழகா இருக்கு. நீங்க வீட்டுக்குள்ள வச்சினா ரொம்ப ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி இருக்கும் அது. இது ஏதோ முள்ளா இருக்கு. இது என்னங்க? கேட்டஸ் வெரைட்டி. கேட்டஸ் வெரைட்டி. பாலைவனத்துல வைக்கிற செடி மாதிரி இருக்கு இதெல்லாம். இது கேட்டஸ். இதுலயே ரெட் கலர்ல ஃப்ளவர் வரும். இது சுத்தி வருமா? இது சுத்தி வரும்.
ஓகே, இது எதுக்காக வைக்கிறாங்க இந்த செடி? இது நிறைய டேபிள்ல வைக்கிறாங்கம்மா. நிறைய இப்போ- டெக்கரேஷனுக்காக ஆமா. வைக்கிறாங்க. ஓகே, இது வளருமாங்கண்ணா இந்த இது செடி? இன்னும் வளரும், பக்கத்துலயும் வளரும். இது குட்டி பக்கத்துல போட்டா இது போடுவோம்னாங்களா அந்த செடி. அந்த மாதிரி செடி இது. ஆமா. ஓகே, கேக்டஸ் வெரைட்டி செடி. இது வந்துட்டு பார்க்கவே வந்து flower நல்லா உம். இருக்குல்ல. இல்ல ஃப்ளவரும் வருமா, ரெட் கலர்ல ஃப்ளவரும் வரும். சோ இது வந்துட்டு ஒரு டெசர்ட் வைக்கிற மாதிரி இருக்கு. இதுல நீங்க இந்த மாதிரி ஏதாவது செராமிக் கப்ஸ் போட்டு வச்சீங்கன்னா இன்னுமே இன்னும் நல்லா இருக்கும். டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரியே வந்துட்டு மாறிடும் இது. சப்பாத்தி கல்லி. ஓ, இதுதான் அந்த சப்பாத்தி கல்லி. ஓகே, இதுவும் வளருமா நம்மளுக்கு? இது நல்லா வளர்ந்துரும் அது பார்த்து. ஓகே, இதுவே வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ்ல வந்து ஆமா. வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு டவுட், இப்ப இன்டோர் பிளான்ட்ஸ் நீங்க சொல்ற பிளான்ட்ஸ் நம்ம வெளியில இன் கேஸ் வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? வெளியில வச்சா இன்னும் கூட நல்லா வளருமா. இன்னும் நல்லா வளரும். இன்னும் நல்லா வளரும். நம்ம அழகுக்காக தான் இன்டோர்ல வைக்கிறோம். இன்டோர்ல வைக்கிறது சேடுல வச்சாங்கன்னா இன்னும் சூப்பரா வளரும். அப்படி சொல்ல ஆமா. வரீங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றது, வீட்டுக்குள்ள வச்ச மண்ணு வருது, கீழ வந்துட்டு என்ன சொல்றது, தரையை வந்துட்டு அழுக்காயிடுது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. இப்ப ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குமா, நிறைய நிறைய ஸ்டாண்ட் இருக்கு, பிளேட் இருக்கு. அதனால எந்த இதுவும் இல்லை. நம்ம Okay. தண்ணி ஜாஸ்தி ஊத்துனா ஒண்ணு. இது வந்து மாமரம், மாமரம். பலாக்கண்ணு ஓகே, ஓ நீங்க மரக்கன்களும் வந்துட்டு வச்சிருக்கீங்க. வச்சிருக்கேன் மேடம். ஓகே, இப்போ இதையும் கொண்டு போய் நம்ம வீட்ல தோட்டத்துல வந்துட்டு வச்சுக்கலாம். வைக்கலாம் மேடம். ஓகே, இப்போ மாமரம் அப்படின்னா ஒரு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பழம் வரும், இல்ல ஒரு காய் காய்க்கும்? 6 வருஷத்துக்கு காய் இருக்கு. இப்பயே 6 மாசத்துலயே காய் காய்க்கும். 6 மாசத்துலயே? 6 மாசத்துலயே ஹைபிரிட்ல இருக்கு. ஓகே, ம். ஒரிஜினல்னா உங்களுக்கு 6 வருஷம் ஆகும். ஆமா, 3 வருஷத்துல உங்களுக்கு காய் காய் காய்க்கும். கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓ, நம்ம அதுக்கு உரம்லாம் போட்டோம்னா நல்லா வளர்ந்துரும். நல்லா வளரும். சில பிளான்ட்ஸ் வந்துட்டு ஹில் ஸ்டேஷன்ல மட்டும்தான் வளரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து வைக்கலாமா நம்ம ஊர் கண்டிஷனுக்கு? எந்த மாதிரி பிளான்ஸ்? இப்ப சில பிளான்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப குளிர் பிரதேசத்துல மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து வைக்கலாம். அப்படிதான் நிறைய பிளான்ட், ஊட்டி பிளான்ட்லாம் இங்கே தான் வளருது. வளருது. அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. நான் ரொம்ப நன்றிங்கண்ணா. எல்லா செடியும் பத்தி வந்துட்டு பொறுமையா வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது எப்படி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத பத்தி வந்து ரொம்ப டீடைலா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச்ண்ணா. தேங்க்ஸ் மேம். So, உங்களுக்கும் வந்துட்டு உங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கோ இல்ல வந்துட்டு நீங்க மரம் வளர்க்கணும், செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா தாராளமா வந்துட்டு நம்மளோட சுகன்யா நர்சரி கார்டனை வந்துட்டு நீங்க அணுகலாம். அவங்கள்ட்ட வந்துட்டு நிறைய என்ன சொல்றது, மர வகையா இருக்கட்டும், செடி வகையா இருக்கட்டும், கொடி வகையா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு வச்சிருக்காங்க. சோ நீங்களும் வந்துட்டு விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகள் மரங்களை வந்துட்டு வாங்கிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம FT Business யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until it's bye from